இறையரசரின் எக்காலதொனில உங்களை என்னை மீண்டும் சந்திக்க வைத்த தேவாதி தேவனுக்கு நன்றி. புதுசாக பிறந்த இந்த வருஷத்தில் தேவனாகிய கர்த்தர் புதுசாக என்ன செய்ய போகிறாருன்னு எதிர்பார்த்துட்ருக்க எனக்கும் உங்களுக்கும் இந்த வீடியோ எதிர்பார்த்த மாதிரி இருக்க போகிறது இல்லை. பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் இட்ஸ் the God Almighty who said it. வருஷம் புது வருஷ நாள் அன்னைக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிற. தேவன் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்க போகிறாரு. தேவன் உன் மேலே பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நீ பெரிய உயரத்துக்கு போகிற. இப்படி இஷ்டத்துக்கு கதை சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. நாமளும் முன்ன பின்ன யோசிக்காம நிஜமாவே தேவனாகிய கர்த்தர் இதைத்தான் சொன்னாரான்னு கூட யோசிக்காம எல்லாத்தையும் நம்பிட்டு வருஷம் குறி கேட்க போகிற மாதிரி போயிட்டு கையில் கிடைக்கிற வசன கடை வாங்கிட்டு வந்துடுறோம். கேட்டால் புது வருஷ வாக்குத்தத்த வசனம்னு சொல்லிக்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இவங்க எல்லாரும் சொல்கிற இந்த தலையும் காலும் இல்லாத ஆசீர்வாதங்களை பற்றி நான் பேச போகிறது இல்லை. யதார்த்தத்தில் என் மேலேயும் உங்கள் மேலேயும் தேவனுடைய பார்வை என்னவா இருக்குன்றதை பற்றி தான் பேச போகிறோம். முடிஞ்சால் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற காரியம் எல்லாம் தேவாதி தேவனாகிய பிதாவின் வார்த்தைகள். இந்த வீடியோவில் நடக்கும்னு நான் சொல்கிற வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தையாவது நடக்காமல் போனாலும் தேவன் சொல்கிறாருன்னு நான் இதுவரை சொன்ன அண்ட் இனி சொல்ல போகிற எதையும் நம்பாதீங்க. இப்போவும் சொல்கிறத நம்பாதீங்க. சொல்கிறது நடக்கும்போது இது தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்ற நம்பிக்கையை உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கோங்க. இந்த ரூல் எனக்கு மட்டும் இல்லைங்க, தேவாதி தேவனுடைய பேரை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்கிற எல்லாருக்கும் பொருந்தும். தேவன் சொன்ன சில காரியங்களை மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். தேவன் சொன்ன காரியங்களை இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பாக பேசத்தான் போகிறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வர்றேன். முதல் காரியம், தேவ நாமம் தூஷிக்கப்படும்படியான காரியங்களை எல்லாம் செய்துட்டு இதெல்லாம் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு உன் மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு நீ கெட்டது பத்தாதுன்னு தேவன் உனக்கு கொடுத்த பிள்ளைகளையும் சேர்த்து கெடுத்துட்டு தேவனுடைய பிள்ளைன்னு ஒன்னனியே சொல்லிக்கிற சபையே, சபையின் தலைவனே, நீ யாராயிருந்தாலும் சரி, இதோ தேவனாகிய கர்த்தர் தமது சாட்டையை கையில் எடுத்திருக்கிறார். இதோ நீ வீதிக்கு இழுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு பெரும் நோயால் வாதிக்கப்பட்டு தேவ சாட்டையால் அடிக்கப்படுவாய். தெய்வ ஜனமே, இதெல்லாம் உன் சபையில் நீ நடக்க காணும்போது ஓடி தேவனை பற்றிக்கொள். ரெண்டாவது காரியம், தேவனுடைய ஆலயம் இல்லாதவனுக்கு உணவளிக்கிற இடம்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அந்த ஆலயத்தில் இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்கப்படணுன்றதுக்காக தேவன் சபைக்கு கொண்டு வர சொன்ன தசம பாகத்தை உன் சொந்த பெருமைக்காகவும் உன் இச்சை நிறைவேறதற்காகவும்
ஓன் சர்ச்சை மற்றவன் பெருசாக பேசணுன்றதுக்காகவும் பயன்படுத்தினியே, இது உனக்காகத்தான். உன்னிடத்திலும் உன் பிள்ளைகளிடத்திலும் இருந்து ஆரோக்கியம் எனும் ஆதரவுக்கோல் எடுபட்டு போகும் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன நோயினே தெரியாம ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா அலைய போறப்பாரு. இது தேவனாகிய கர்த்தரின் யுத்தம். இது தேவனுடைய ஆலயம் அப்படின்ற பெயர் மாறி அதோ அந்த பாஸ்டரோட சர்ச்சு, இதான் இந்த பாஸ்டரோட மீட்டிங்னு மனுஷன் பெயரில் சர்ச்சு என்னைக்கு மாறிச்சோ அன்னைக்கே தேவன் அந்த ஆலயத்திலிருந்து போயிட்டார். தேவன் போனதும் சாத்தான் சபைகளை ஆளத் தொடங்கிட்டான். இது கூட தெரியாம நானும் நீங்களும் இன்னும் அதையெல்லாம் சர்ச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜனமே கேள், நீ போற சபை தேவனுடைய வீடா இல்லையான்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. தயவு செய்து இனியாவது கொஞ்சம் யோசி. மூணாவது காரியம், அன்பை மட்டும் கொடுப்போம்னு நம்மளை நம்பி தேவன் நம்மளை சுற்றி படைச்ச அப்பா இல்லாத பிள்ளை, விதவை, பிற நம்பிக்கையுடைய சக மனுஷன், மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவனுக்கும் எளியவனுக்கும் நானும் நீங்களும் கொடுத்த மனவலிக்கும் அவங்கள நாம படுத்தின அவமானத்துக்குமான தேவ நீதி என்ன தெரியுமா? அவங்க அனுபவிச்ச வேதனைகள் உனக்கும் கொடுக்கப்படும் நாள் வந்தது. தப்பிக்க வழியே இல்லை. இதோ சங்காரத்தின் தூதர்கள் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஐயோ, அவலம் வந்தது. தேவ நீதி நிச்சயம் நிறைவேறும். தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நாலாவது காரியம், தேவனுடைய பெயரை கொண்டு பணம், பேர், புகழ் எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு சபையை வேசி கூடமாக மாற்றின ஊழியக்காரனின் வேஷம் தரித்தவனே, உனக்கு ஐயோ! பாவங்களை கண்டிச்சு உணர்த்துறத விட்டுட்டு தேவன் பாவங்களை மன்னிக்கிறவரு. உன் பாவங்கள் எதுக்கும் தண்டனையே கிடையாது. நீ எப்படி வேணா வாழலாம். ஆனால் தேவகுமாரனுடைய பேரை சொன்னா போதும் உனக்கு ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் வரும்னு சொல்லிட்டு இருக்கிற தேவனாகிய பரம தகப்பனுக்கு அந்நியமானவனே, நீ செய்த இந்த காரியம் உனக்கு இம்மையிலும் மன்னிக்கப்படுவதில்லை, மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பூமியிலுள்ள சகல ஜனங்களின் தேவனாகிய கர்த்தரின் கோபம் உன்னை நிச்சயம் கொல்லும். ஜனமே கேளு, மேலே சொன்ன இதெல்லாம் உன் சபையிலையும் உன் சபை தலைவனுக்கும் நடக்கிறத நீ பார்க்கும்போது அந்த சபையையும் அந்த இடத்தையும் விட்டு ஓடு. இல்லைன்னா தேவனுடைய கோபத்துக்கு நீயும் பலியாகிடுவ. ஜாக்கிரதையாயிரு. தேவாதி தேவனின் யுத்தத்தின் நாள் வந்தது. பூமி அனைத்தும் அவரின் கோபத்தினால் எரியும். பூமியும் பூமி அனைத்தின் ஜனமும் இதுவரை கண்டிராத உபத்திரவத்தை காணும். அப்பொழுது தேவன் யார் என்பதை
அறிந்து கொள்வீர்கள். நம் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள மகாபராக்கிரமசாலி. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவனுடைய கோபத்துடைய வெளிப்பாடு தான் இந்த உபத்திரவங்களும் கஷ்டங்களும்ன்றது புரியாமல் சாத்தான் சபைகளை பாதிக்கிறதா ஒரு கூட்டம் நம்பும். ஆனாலும் நம் தேவனாகிய கர்த்தருடைய கோபத்தீ பற்றி எரியும். தேவ கோபத்துக்கு தப்பிக்கிற வழி சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச சில காரியங்களை சொல்கிறேன். நீதியை தேடுங்க. தேவ நியாயத்தின்படி வாழ தொடங்குங்க. சக மனுஷனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய படைப்பு தான் அப்படின்றத மனசில் வச்சுட்டு அவனை ஒரு மனுஷனா மதிக்க தொடங்குங்க. ஒருவேளை தேவன் நமக்கு இறங்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நாம மனம் மாறினா அவருடைய இந்த கோபத்திற்கு என்னையும் உங்களையும் காப்பாற்றி தூக்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கர்த்தர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.